Hi friends, welcome to SimplyGayu. இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் பார்க்க போறோம்னா uluthankali. இது எல்லாருக்கும் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஏஜ் அட்டன் பண்ண டைம்ல அப்பலாம் எப்பவுமே ஏஜ் அட்டன் பண்ண டைம்ல மோஸ்ட்லி அந்த uluthankali பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இந்த இடுப்பு வலி அதிகமா இருக்கும் அந்த டைம்ல. அந்த இடுப்பு தசைக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வயசானவங்க சின்ன பசங்க எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. ரொம்ப சிம்பிளானது. ஒரு 2-3 இன்கிரிடியன்ட் தான், அதை வச்சு ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம உளுந்தங்களிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துப்போம். 1/2 கப் உளுந்து எடுத்துருக்கேன். 1/2 கப் உளுந்துக்கு 3/4 கப் வெல்லம். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இதுதான் தேவையான பொருட்கள். இது நம்ம ஏலக்காய் வாசனைக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை நல்லா போட்டு அரைச்சிக்கலாம். இது நீங்கள் கிளாஸில் எடுத்தாலும் இதே அளவு தான். 1 கப் எடுத்திங்கன்னா 1/4 கப்பு வெல்லம் எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம உளுந்தை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை கொட்டிப்போம். நீங்கள் கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஏற்கனவே, அதனால் நான் மிக்ஸ் பண்ண அந்த உளுந்தையே சேர்த்துக்கிட்டேன். கருப்பு உளுந்து போட்டிங்கன்னா இன்னமும் நல்லது. ஏன்னா தோலோடு இருக்கிறதுனால உங்களுக்கு அதில் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் அதுவே மொத்தமாக போட்டுக்கோங்க, இல்லை வெள்ளை உளுந்து இருந்தாலும் வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க. இதை நல்லா நம்ம செவக்க வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா செவந்துருச்சு. செவந்து அந்த உளுந்து வாசனை வருது, வறுத்த வாசனை வருது நல்லா. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். உளுந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க, அதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். 1 கப் தண்ணி ஊற்றணும். 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி கொதித்த பிறகு நம்ம வெல்லத்தை போட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம வெல்லத்தை போட்டு கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். மண் ஏதாச்சும் கல் மண் ஏதாச்சும் இருந்தாலும் அதில் ஃபில்டர் ஆகி வந்துடும். இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு வெல்லத்தை எடுத்து போட்டு காசலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு, கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம வெல்லத்தை போட்டுப்போம். நல்லா கரையிட்டோம். இது பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த கம்பி பதம் பாகு பதம்லாம் தேவையில்லை. நல்லா நம்ம வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா காசி எடுத்து வடித்து வச்சுக்க வேண்டியதுதான். வெல்லம் நல்லா கரையிட்டோம். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு இந்த உளுந்து அரைச்சிட்டு வந்துடலாம். உளுந்து நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. இப்போ போய் நம்ம இதை பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ உளுந்து நல்லா நம்ம பவுடரை அரைச்சின்னு வந்துட்டோம். அதையும் நம்ம அரிசி மாவையும் இப்போ மிக்ஸ் பண்ணிப்போம். நீங்கள் 1 கப் உளுந்து எடுத்தீங்கன்னா அதுக்கு 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ ரெண்டுத்தையும் கலந்து விட்டுப்போம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வெல்லம் நல்லா கொதிச்சு கரைஞ்சிருச்சு. வெல்லத்தை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஒரு மண்ணும் இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் எடுத்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு பாதி வெல்லம் தண்ணி எடுத்துப்போம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உளுந்து பவுட்ரு போட்டு கலக்குவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெல்லம் தண்ணி எடுத்துப்போம். பாதி வெள்ளை தண்ணி எடுத்திருக்கேன். இதில் இப்போ நம்ம உளுந்து மாவு போட்டு கலக்க போகிறோம். நல்லா கலக்கி விடணும். முதல்ல இதை நல்லா கலக்குவோம்.
நம்ம எடுத்துக்கிட்ட பாதி வெள்ளை தண்ணியிலே வந்து நம்ம எடுத்துருக்க 1 கப் பவுடர் வந்து சரியாக போயிடுச்சு. அதில் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுப்போம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுப்போம். நல்லெண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு இந்த மாவு நல்லா வேகிற அளவுக்கு திரும்பி கலந்து விடணும். கொஞ்சம் நேரம் ஸ்டவ் வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. மாவு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அதில் 1 டீஸ்பூன் நெய் விடுவோம். நெய் விட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். மாவு நல்லா வெந்து வர வர அது நல்லா வாசனை வரும். மாவு வெந்து வர வாசனை நல்லா உங்களுக்கு தெரியும். வெந்துருச்சு. வெந்து நல்லா திரண்டு வருது பாருங்க. நம்ம சுருக்குலாம் நல்லா களி மாதிரி வருது. இந்த அளவுக்கு நல்லா நம்ம வெந்த பிறகு ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஆறின பிறகு இங்கே பாருங்க நல்லா இப்படி சுற்றுனா நல்லா களி மாதிரி வருது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். மாவு நல்லா வெந்து வாசனையும் நல்லா வரும். உங்களுக்கு அந்த வாசனை வரும்போதே தெரியும். நல்லா களி ரெடி ஆயிடுச்சு. இது ஆறின பிறகு நம்ம உருண்டை பிடிச்சிப்போம். சிம்லே வச்சு கலர் நல்லா களி மாரி கிண்டியாச்சு. நல்லா இந்த அளவுக்கு திக்காக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரவுண்டாக பிடிச்சிக்க வேண்டியதான். இது குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். வெல்லம் போட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி செஞ்சு ஸ்நாக்ஸ் நம்ம பசங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், தொடும்போது ஒட்டாத மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது நல்லா பர்ஃபெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வரும். நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ தொட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இதுக்கு நான் டெக்கரேஷனுக்கு ஒரு கேஷ்யூ வைக்கிறேன். கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். சுவையான ஹெல்த்தியான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து நல்லா அந்த நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கிண்டும் போது நல்லா அடியில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லாவே ஊற்றி கலர்னேன் நான். நல்லா களி மாதிரி வந்துடும். வெந்துருச்சுன்னா அந்த வாசனை நல்லா தெரியும். உங்களுக்கு நல்லா காட்டியிருப்பேன் நான். அந்த களி மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் சூடு பொறுக்காக வந்த பிறகு நல்லா பிடிச்சிக்கோங்க உருண்டை உருண்டையாக. சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்தியான ரெசிபி எப்பவுமே வந்து நல்லா இருக்காதுன்னு நினைப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. பசங்களும் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லது. தியாக்கு ஸ்வீட்ஸ்லாம் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டா, பிடிக்காது அவளுக்கு. சும்மா டேஸ்ட் பண்ண கொடுத்துருக்கேன். அவள் இது வரைக்கும் அந்த அளவுக்கு சாக்லேட்ஸு ஸ்வீட்ஸ்லாம் கேக்கு கூட அந்த அளவுக்கு சுத்தமாக சாப்பிட மாட்டா. ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்பவே பெண்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. தசைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா வலு கொடுக்கக்கூடிய உளுந்த பருப்பு வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். இது எல்லாரும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. வடிபட்டு பாய் டன் சொல்லுவோம். இல்லை நின்றுட்டே சொல்லுறேன் நான். பாய் பாய்.
டன். இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.